வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்லாம் பேசுகிறாரு. இல்லை நான் இன்னும் அவருக்கு வந்து அந்த ஃபீல்டு ரியாலிட்டி அவருக்கு தெரியல அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுக்கு செட்டிங்ஸு போகிறது இதெல்லாம் வந்து அவர் முடிவு பண்ணிட்ட அரசியலுக்கும் வந்தாச்சு யாராச்சும் ஒருத்தர் எதிர்த்து தான் ஆகணும், அது தப்போ ரைட்டோ நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கலாம்ப்பாங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காரு தவிர கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் நடுவில் நம்ம பசங்க வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. நான் அது திமுகவுக்கு கடந்த தேர்தலில் பணியாற்றினேன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு, சிசிடி கரப்ஷன், கம்யூனலிசம் அண்டு டைனாஸ்டி இதுதான் அவங்களுடைய அரசியலாக போயிட்டு இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பாலை கிளம்பி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன? கடந்த காலத்தில் வந்து பிகே உங்களுக்கு வேலை பார்த்தா நாங்கள் பிகேனால நாங்கள் ஜெயிக்கல, எங்களுக்கு அந்த காலத்தில் எம்கே போட்ட பாதையில் நாங்கள் ஜெயிச்சு பண்ணாங்க. இன்னைக்கு 2026 விஜய் முதல்வர் ஆவாருங்கிற வரைக்கும் சொல்லிட்டு ஆமாம், அதனால் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டாராம். ஆனால் முதல்ல ஃபீல்டுக்கு வரட்டும், கேரவானில் இங்கேருந்து பறந்துருக்கு போய்ட்டு திருப்பி கேரவானில் யாராச்சும் ஒரு ப்ரெஸ் நீங்கள் பார்த்தீங்களா, ப்ரெஸ்ஸை ஒரு பேசி அவர் குரல் எப்படின்னாச்சு கேட்டு பார்த்தீங்களா, வெறும்னா அந்த ஒரு கல்வி நிதி சார்ந்து பல்வேறு விஷயங்கள்ல போராடிட்டு தான் இருப்போம், விட்டு கொடுத்துட மாட்டோம்னு பல்வேறு விஷயங்களை சொல்றீங்க. ஆனா புதிதாக கட்சியை தொடங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் இதை நீங்களும் மத்திய அரசும் செஞ்சிருக்கக்கூடிய செட்டிங்ஸ், நீங்க கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்லாம் வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க விளையாடுற விளையாட்டு வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்லாம் பேசுறாரு. இல்லை நான் இன்னும் அவருக்கு வந்து அந்த ஃபீல்டு ரியாலிட்டி அவருக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லேன். நான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற மக்கள்லாம் அறிவு சார்ந்த மக்கள், நல்லா படத்துக்கெல்லாம் வருவாங்க, நல்லா ரசிப்பாங்க, எல்லாம் கையெல்லாம் தட்டுவாங்க எல்லாம். பட் மீண்டும் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த அரசாங்கத்தோடைய பயனாளிகளாகத்தான் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ கண்டிப்பாக இருக்க போகிறார். இதுதான் பண்ணு இவங்களுக்கு அவங்களுக்கு செட்டிங்ஸு போகிறது இதெல்லாம் வந்து அவர் முடிவு பண்ணிட்ட அரசியலுக்கும் வந்தாச்சு யாராச்சும் ஒருத்தர் எதிர்த்து தான் ஆகணும், அது தப்போ ரைட்டோ நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கலாம்ப்பாங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காரு தவிர ரசிக்கக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர அறிவு சார்ந்து சிந்திச்சுன்னா என்ன இவரே எப்படி பேசுகிறாரு அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்களே பேசக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அது வரும். கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் நடுவில் நம்ம பசங்க வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. நான் அது நிறையா மீம்ஸ்லாம் அதுக்கு சார்ந்துமே போட்டாங்க. அப்புறம் அவர் பண்ணுறது மட்டும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் இன்னும் அந்த ஒரு இம்மெச்சூர்டாகத்தான் இருக்கிறாகத்தான் அதை நான் பார்க்குறேன். முதல்ல ஒரு ஃபீல்டுக்கு வரட்டும், கேரவானில் இங்கேருந்து பறந்துருக்கு போய்ட்டு திருப்பி கேரவானில் யாராச்சும் ஒரு ப்ரெஸ் நீங்கள் பார்த்தீங்களா, ப்ரெஸ்ஸை ஒரு பேசி அவர் குரல் எப்படி இருக்குன்னாச்சும் கேட்டு பார்த்தீங்களா, வெறும்னா அந்த ஒரு சின்ன ஒரு செட்டப் உள்ளுக்கு இன்னும் பேசுகிறாரு போயிடுறாரே தவிர இன்னும் அவர் ஃபீல்டுக்கு வந்து பேசினா தான் அதை பற்றி தெரிய வரும். அப்பா அப்படின்னு முதல்வரை சில மாணவர்கள் சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர்கிட்ட வீடியோ உங்களின் ஒருவன் கேள்வி பதிலையும் அப்பான்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் பேசும்போதும் உங்களை அப்பான்னு ஏன் சொன்னாங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் தேர்வு எழுத போகும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருந்து வந்தீங்கிறதெல்லாம் குறிப்பிட்டீங்க. அது என்ன புதுசா? அதை ஆனால் நிறைய பேர் விமர்சனத்துக்கும் உள்ளாக்குறாங்க அப்பான்னு ஒரு விஷயம் சொல்லும் போது. இது வந்து ஒரு உணர்வு, நம்ம எல்லாத்துக்குமே அப்பான்னு இருக்காங்கன்னா நம்ம எப்படி அரவணைக்கிறாங்க, ஒரு குடும்பம்னு வரும்போது எப்படி பாதுகாப்பாக நான் உணர்றேன் அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்த ஸ்டேட்டுமே பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் மூத்தவராக ஒருத்தர் இருக்கும், ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து இன்றைக்கி திட்டத்தை நீங்கள் நிறையா பாருங்களேன். நீங்களே சொல்கிற மாதிரி சார் இப்போ எஜுகேஷன் தான் சார் நிறையா பணம் கொடுக்குறாங்க, இந்த பணத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா, இந்த எஜுகேஷன் சார்ந்து அவர் ஏன் அவர் இன்றைக்கி வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான் அது. அதனால தான் நேற்று கூட நாகப்பட்டினத்தில் வந்து கிளம்பும் போது எல்லா பிள்ளைங்கன்னா பொது தேர்வு நீங்கள் பாட்டு வந்து போலீஸ்காரங்க எங்கேயாச்சும் நிறுத்திட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து கான்வாயிலே வண்டி வரக்கூடாது, வண்டியை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் அவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்க எப்படி அவங்க சிந்திக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஒரு குழந்தை அந்த இன்னும் ஒரு குழந்தை தான் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு குழந்தைங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறமே நான் வரேங்கும்பொழுது அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது அது அந்த மாதிரியான. அதனால தான் நிறைய பிள்ளைங்களே பேசும்பொழுது அவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா எங்களுக்கு நிறைய ஒர்க் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் அதை தாண்டி நாங்கள் படிக்கணுங்கிறதுக்காக தனியாக நீங்கள் வந்து அரசாங்கம் சார்ந்த நிதி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் கூட எனக்கு சந்தோஷம். அதனால தான் நான் நினைக்கும் போது தான் இப்போ தலைவரே நான் கூப்பிட்டுருக்கேன், உங்களால் அப்பான்னு ஒரு தடவை கூப்பிட்டுக்கிட்டுமான்னு சொல்லி கலைஞர் இறந்தபோது அதை சொன்னார் பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடே உங்களை அப்பான்னு கூப்பிடு தலைவர். ஏன்னா நீங்கள் காட்டக்கூடிய அந்த அக்கறை, நீங்கள் காட்டக்கூடிய அரவணைப்பு வெறும் பேச்சாளர் மட்டும் இல்லை, பல திட்டங்கள் மூலமாக அதை உணர்றதுனால அந்த வார்த்தையை நீங்கள் எமோஷன்ஸாக பேசுகிறாங்க, தன்னியல்பாக நடக்குதுன்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இது எல்லாமே வந்து ஒரு சில பேர் பிஆர் பண்ணுறவங்க வேணும்னே சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி யாருமே தமிழ்நாட்டில் அழைக்கல அவரை.
இல்லை எனக்கு இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு அவங்க சொல்லக்கூடியது. ஜவஹர்லால் நேரு அவ்வளோ வயசான காலத்துலையும் இப்போ வரைக்கும் அவர் மாமன் தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஏன்னா பிள்ளைகள் மீது வைத்திருக்கின்ற ஒரு ஒரு பாச உணர்வு, குழந்தைங்கன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த உணர்வு தானே அப்போ அன்னைக்கு உட்காந்து யாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? அப்படி இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு செய்திகள் வந்தாலும் இப்போ நீங்கள் பேசுமா அடுத்த கன்னியாகுமரி இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, தினேஷோட பேசிகிட்டு இருக்காருங்களா அன்பில் மகேஷ், இன்றைக்கி அவ்வளோ வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ அந்த உணர்வு அப்போ பார்க்கும்பொழுது நான் பயனாளியாக இருக்கிறேன், எங்கள் அப்பா ஸ்தானத்தை எனக்கு அவர் பண்ணுறாரு, எனக்கு அதுக்கு நான் அந்த உணர்வு தான். நாங்கள் தமிழ் புதுமை திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரலையே, நாங்கள் வந்து புதுமை பெண் திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரலையே. அப்போ இந்த மாதிரியான திட்டம் வந்து நாங்கள் யோசிச்சு பண்ண அவங்க அந்த பிள்ளைங்க அந்த உணர்வோட தான் அதை பார்க்குறாங்கத்தான் நாங்கள் பார்க்குறோம். 200 தொகுதிகளில் இலக்கு வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் திமுகவுக்கு கடந்த தேர்தலில் பணியாற்றினேன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு, சிசிடி கரப்ஷன், கம்யூனலிசம் அண்டு டைனாஸ்டி, இதுதான் அவங்களுடைய அரசியலாக போயிட்டு இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பாலை கிளம்பி இருக்குன்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எதிர்ப்பலை கலந்துருச்சுன்னா 2024 நம்ம இப்படி நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாமே 39 சீட்ஸ் நம்ம ஜெயிச்சிருந்திருக்க மாட்டோம். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்சியோட தலைவராக வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் 11 to 12 எலெக்ஷன்ஸ் பார்த்துருவேன். நிறைய எல்லாமே நாங்கள் ஜெயிச்சோம். ஆனால் எந்த ஜெயிச்சாலும் அதுக்கு அப்போ நான் ஜெயிச்சிட்டோம் பார்த்தியா, நாங்கள் தான் காலம் தூக்கிட்டு போகல. இன்றைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு 4 மாவட்டத்துக்கு கலாய்வு போய் அங்கே என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. வண்டியை நிறுத்த சொல்லி மனுவை வாங்குறாரு. அங்கே மனுவை கொடுக்கும்போதே அவன் தேங்க் பண்ணுறாங்க, அவங்க வராங்களா தாய்மலாம், ஏன்னா வேலையே முடிஞ்ச மாதிரி. ஏன்னா அந்த நம்பிக்கை, அப்போ இவர்கிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சுருக்காருப்பா, அந்த சிஸ்டம்லாம் அவனுக்கு செஞ்சுருவாருப்பான்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை பெற்றிருந்தன் காரணமாகத்தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சியினோட பலத்தோட தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது தோழமை கட்சி சார்ந்த நீங்கள் தான் என்னை உட்கார வச்சுருக்கீங்க, நீங்களாம் சேர்ந்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த மக்கள்லாம் சேர்ந்து என்னை அமர வச்சுருக்காங்க, அந்த மக்களுக்காக நான் உண்மையாக நான் வந்து போராடுவேன் அப்படின்னு இன்னைய வரைக்கும் அதற்கான பணியை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க மாதிரி கடந்த காலத்தில் வந்து பிகே உங்களுக்கு வேலை பார்த்தா எங்களுக்கு பிகேனாலும் நாங்கள் ஜெயிக்கல, எங்களுக்கு அந்த காலத்தில் எம்கே போட்ட பாதையில் நாங்கள் ஜெயிச்சுருக்கோம். நாங்கள் ஸோ அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த திட்டங்கள் இன்றைக்கி எம்கேஎஸ் வந்து நிறைவேற்றுறதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போயே பிகே வரும்போது என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் தான் சார் வரப்போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தவர். அதில் இன்னைக்கு 2026 விஜய் முதல்வர் ஆவாருங்கிற வரைக்கும் சொல்லிட்டார். ஆமாம், அதனால் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டாராம், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டார், ஆனால் அவர் முதலமைச்சராக வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு டேட்டாவே இல்லாத அளவுக்கு அவர் அதை சொல்லியிருக்காரு. இது போக போக எங்களை பொறுத்த 2026 எங்களுடைய தோழமை கட்சி பலம், எங்களுடைய கூட்டணி என்பது மக்களோட வைக்கக்கூடிய கூட்டணி, எங்களுடைய திட்டங்கள் அதிகமாக பேசும். டைனாஸ்டி, மன்னராட்சி அப்படின்லாம் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுறது, அது ரிலேட்டடாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? யாராக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கைக்கு வர்றது தடையே கிடையாது. இல்லை, மக்கள் ஏற்றுக்கணும். அதில் மக்கள் ஏற்றுக்காமல் இப்போ கலைஞர் பேரன் வராருப்பா, முதலமைச்சர் பையனே வராருப்பா, ஓட்டு போடுப்பானா போட மாட்டாங்க யாரும். இந்த பையன் எப்படி இருக்கார், யங்ஸ்டராக இருக்கார், இவர் எப்படி பழகுறாரு, இவர் டவுன் டு எர்த்தாக, இவனால் இவர் அப்ரோச் பண்ண முடியுமா அப்படிங்கிற பார்க்க. அதனால தான் அவங்க கூட பீங் டெப்டி சிஎம்மாக இருந்து அவர் கூட வந்து ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் நீங்களும் தள்ளுங்க அப்படின்றாரு. அவரே நீங்கள் தள்ளுங்க, நான் மக்களை பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கான ப்ரோட்டோக்கால், அவங்களுக்கான இதுக்காக அவங்க கூட வருவாங்க. அவர் எல்லாத்தையும் விளக்க விளக்கி தள்ளுங்க, நீங்கள் அவங்களாம் வந்திருக்காங்க நான் பார்க்குறதுக்கு, நான் ஓட்டு கேட்கும்போது மட்டும் அவங்க தேடி போகும்போது இப்போ மட்டும் அவங்க கிட்டக்க உள்ளனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராகத்தான் இருக்கேன். மக்கள் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணதான். ஸோ மக்களோட நம்பிக்கையை பெறக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பாக கொடுக்கணும்னு முதல்ல பேசினவர் நீங்கள், அமைச்சராக அவரை கண்டிப்பாக ஆக்கணும்னு முதல்ல சொன்னவர் நீங்கள், துணை முதல்வர் ஆக்கணும்னு முதலாக பேசினவர் நீங்கள், துணை முதல்வராக எப்படி செயல்பட்டு இருக்காருன்னு பார்க்குறேன். டெய்லியும் ஓடிட்டே கிட்டத்தட்ட 34-35 அமைச்சர்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்கோம் நாங்கள். அப்படி அதெல்லாம் தாண்டி அந்த ரிவ்யூ மீட்டிங், அது டெடிக்கேட்டடாக தன்னுடைய ஆஃபீஸர் சார்ந்து உட்காருது. அப்போ திடீர்னு எஜுகேஷன் சார்ந்துன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கினா எடுத்து போய் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக பார்க்குறாரு. அதில் தான் ரிவ்யூ மீட்டிங் போன மாவட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க கருத்து, இது நல்லா இருக்குது, இது ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட் எங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் இந்த ரிப்போர்ட் தெரியும், இந்த ரிப்போர்ட் என்னென்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு என்ன கொடுங்கிறாரு. ஸோ அந்த ஃபாலோ அப் ஒரு 4 நாள் ஆச்சு நான் கொடுத்து அந்த ரிப்போர்ட் அன்றைக்கி அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் திருப்பி நாங்கள் போய் கொடுக்கணும் நாங்கள் அதை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபாலோ அப்போட வந்து இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறார் அப்படின்னா அவரோட ஹம்பிள்னஸ் தான். தனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியலங்க, எனக்கு இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் லெவலே கேட்டார். நான் டெப்டி சிஎம் நான் போய் அவர்கிட்ட கேட்குறதா அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க சார், பட் எனக்கு இந்த ஆங்கிள் எனக்கு புரியல, இது எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி, திருப்பி அதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஏன் சார் இது இப்படி பண்ணால் என்ன சார் அப்படிங்கிறாரு. சார் இது நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டராக இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய திறமை முழுமையாக ஒரு டெடிக்கேட்டடாக அதை உழைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை உள்ளவராக பார்க்குறோம். நண்பர் அன்பில்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காரா டெபுட்டி சிஎம்? கண்டிப்பாக நாங்கள் அதான் சொன்னாங்க, எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் நாங்கள் போய் அவர்கிட்ட நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கிறோம் நாங்கள். இதில்
அதில் அவருடைய உழைப்பு சமீபத்தில் சென்னையில் பெய்த மழையாக இருந்தாலும் சரி அதுக்கும் நேராக போயிட்டு அதுக்கான ரிப்போர்ட் கொடுத்ததுலேருந்து அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணுறது. திருப்பி மழை பெஞ்சு அந்த மாதிரி தண்ணி நிற்காமல் இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதை சரி செய்யறதுலேருந்து சரி அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராகத்தான் இருக்குது.